கொடுக்குறாங்க. அப்படிலாம் படிக்கிறத விட ஓகேவா, ஒன்றும் இல்லை, 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அந்த சப்ஜெக்டுக்காரங்களும் இருக்கட்டும், 6th to 12th வரைக்கும் இருக்கிற வரலாற்று புத்தகத்தை நீங்கள் 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை படிச்சிங்கனாவே அதுலேயே உங்களுக்கு ஜென்ரலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீண்டும் ஓகே சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, நம்ம ஆத்தர் புக்கை படிக்கலாம். கண்டிப்பாக ஆத்தர் புக்கை படிக்கணும். ஏன்னா சில கேள்விகள் வந்து புக்கில் இருக்காது ஓகேங்களா, அதுக்கு விடை தேடுறது தான் ஆத்தர் புக்கு. நீங்கள் ஸ்கூல் புக்கிலேயே 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கை ஃபுல்லாக தரவாயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜென்ரலில் பாஸ் பண்ணலாம். அதே போல் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு கேள்வி இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி அந்த கேள்விக்கு தேவையான அனைத்து தொகுப்புகளும் நம்ம தேடி வச்சுக்கணும் இல்லைங்களா. ஒருத்தர் ஒரு ஒரு கிங்கு பிறக்கிறாரு, அவர் இறப்பு, அதே போல் ஒரு ஃபாரினர்ஸ் வர்றாங்க, அவங்களுடைய வருகை, அவங்களுடைய பிறப்பு இறப்பு எல்லாம் ஆத்தர் புக்கில் இருக்கும். அதையும் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சோமா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஊசி மோனையில் கூட பயப்படக்கூடாது. எல்லாரும் படிக்கிறாங்க, ஆத்தர் புக்கு படிக்கிறாங்க, அந்த கோச்சிங் கிளாஸ் புக்கு சொல்கிறாங்க, இந்த கோச்சிங் கிளாஸ் புக்கு சொல்கிறாங்க, இவங்க டெஸ்ட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. நானும் ஒரு அரசு ஆசிரியராக வந்துட்டேன். என்னுடைய கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா, புக்ஸை படிங்க, புக்ஸை வந்து தரவாக இருங்க, லைன் பை லைனாக படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஆத்தர் புக்கும் படிக்கணும், அதுக்காக டைம் கிடைக்கும் போது அதுவும் படிங்க. மீதி இருக்கிற ஒரு 1/2 hour, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1/4 மணி நேரம் ஒரு புக்கு. ஏன்னா நமக்கு தமிழ் சொல்லிட்டாங்களே, தமிழும் கண்டிப்பாக படித்தாகணும் இல்லைங்களா. பயப்படாதீங்க. உண்மையிலே ஐயோ இந்த கேள்வி மறந்துடுமா, கண்டிப்பாக மறக்க மாட்டோம். நம்ம எக்ஸாம் வரும்போது ABCD ஆப்ஷனில் கண்டிப்பாக அந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக 90% நமக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா. அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அழகாக பாஸ் பண்ணலாம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிவிடுவேன், நான் அம்பானி ஆகிடுவேன்னு ஒருத்தர் ஒரு படத்தில் சொல்கிறார் இல்லையா, அவர் ஆனார் இல்லையா, அதுபோல் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணோன்னு நினச்சி படித்து பாஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மெசேஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்குறீங்க சார் எப்படி படிக்கணும்னு. அதனால் ஒரு போடலான்னு ஒரு இது ஓகே. டெட்டில் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு படிங்க. ஸ்கூலில் புக்கு விட்டு வெளியே போகணும்னா எப்படி, ஒரு தடி மாதிரி நமக்கு கால்கள் 2 இருக்கிற மாதிரி 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்கில் வரலாற்று ஃபுல்லாக படிங்க. முடிஞ்சால் 5th புக்கு, 5வது புக்குலேயும் சில புக்ஸு கொஸ்டின் இருக்குது. மேக்ஸிமம் 8th புக்கு படிங்க சரிங்களா. 8th புக்கு படிங்க. நிறைய வந்து அந்த இயர்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு இயர் பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு இயரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்துடும். இப்போ குப்தாஸ், அப்புறம் அர்ஷரு, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்கு, இந்த முகமது பின் காசிம் படையெடுப்பு, டெல்லி சுல்தான், முகல்ஸு, அப்புறம் வந்து யார் வரா, பிரிட்டிஷு, இவங்களாம் பார்க்கும்போது அழகாக நம்ம இயரை வந்து கொண்டு வந்துட்டோமா அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம் இல்லைங்களா. பயப்படாதீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். மே மாதம் லீவ் இருக்குது, அழகாக படிங்க. அழகாக படித்து அடுத்து அனைவரும் ஜென்ரலில் வருவதற்கான போட்டி போடுங்க சரிங்களா. டிஸ்கஸ் பண்ணாலும் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம். ஏன்னா நம்ம டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்வுக்கு படிப்போம். ஒரு சிலர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம். 0.5 கூட போகுது. சிலர் 0.5 போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கே அழுக வந்துருச்சு சார், நானும் உங்கள் கூட தான் வந்தேன், சிவிலாம் முடிச்சுட்டு வந்தோம், 0.5 ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நாங்கள். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், முதலே படிங்க சார், படிங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்ன காரணம் மாதிரி அவங்க சில காரணம் சொன்னாங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்த பிறகு சார் நீங்கள் சொன்னீங்க அப்பயும் நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் 6th to 12th வரைக்கும் இந்த புத்தகத்தை லைன் பை லைனாக படித்து நீங்களே கேள்வி ரெடி பண்ணலாம். நீங்களே கேள்வி ரெடி பண்ணி மனசில் ஓடிட்டே இருக்கணும். நைட்டெல்லாம் பகலெல்லாம் மனசில் அந்த கேள்விகள் ஓடிட்டே இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், வெற்றி பெறுவோம். ஸோ அதே போல் அந்த கடைசி யூனிட்டு சொல்கிறாங்க, இந்த அமெரிக்கா வரலாறு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இங்கிலாந்து வரலாறு, இதெல்லாம் நம்ம புக்ஸ்லேயே தான் வருது
ஓகேவா? நம்ம புக்ஸ்லேயே வரும், சில விஷயங்கள் வராது. அதுக்கு தான் ஆத்தர் புக்கு போகணுன்றேன். அது ஒன்று போட்டுங்க ஜெராக்ஸு, ரொம்ப தேவையில்லை. நீங்கள் லைன் பை லைனாக படிக்காததால் தான் நீங்கள் ஆத்தர் புக்கு படிக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் போடுறீங்க. நீங்கள் புக்கை படித்து பாருங்களேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஒரு தாரக மந்திரம் சொல்கிறேன். புத்தகத்தை நேசிங்க, புத்தகத்தை காதலிங்க. எப்படி நம்ம காதலிப்போமோ அது போல் நீங்கள் புத்தகத்தை காதலிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் முக்கியமானது. கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கங்க.